திங்கட்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மகேஷ் இருக்கார்ல, மகேஷ் வந்து அஞ்சலிக்கு எதிரா பயங்கரமான ஒரு திட்டமெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து பாத்திரம் கழுவுறாங்களே, பாத்திரம் கழுவிட்டு அதுக்கடுத்து நைட் ஆயிடுது. நைட்டு வந்து நம்ம மகேஷ் இருக்காங்களா, அவங்க வந்து ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்துக்கிட்டு நம்ம அஞ்சலி வந்து பால் கொண்டு போகிறாங்க. பால் கொண்டு போனோடனே, "என்ன எனக்காக பாலெல்லாம் கொண்டு வந்திருக்க? அப்படியெல்லாம் அவசியமே கிடையாது. இந்த வீட்டில் உனக்கு தேவையானதை நீ பண்ணிக்கோ, எனக்கு தேவையானதை நான் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஃப்ரீடம் வந்து உனக்கு குடுக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, என்ன இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து பால் கொண்டு வரது நான் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் எடுக்க போறது கிடையாது. இது வந்து என்னோட ரெகுலர் வேலை தானே. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பால் கொண்டு வரது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா? சரி அந்த பால குடு. இத வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம மனசு விட்டு பேசணும்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. என்ன பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அவன் மகேஷுக்கு வந்து ஞாபகம் வருது. இன்னைக்கு பகல் முழுக்க வந்து அவ வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தா. கேட்டா, "எங்க அம்மாகிட்ட தான் பேசினேன்." அப்படிங்கிற மாரி சொன்னா. "அதுக்கு என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல வந்து அஞ்சலி வந்து அவங்களோட ஃபோன வச்சிருக்காங்க. அத வந்து மகேஷ் வந்து பார்க்காரு. அத பார்த்தோனே அவருக்கு வந்து அந்த ஞாபகமே வந்துகிட்டு இருக்கு. உடனே அந்த இடத்துல வந்து, "இது என்ன மொபைல் ஃபோன கொண்டு வந்திருக்க?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஏங்க மொபைல் ஃபோன் வச்சிருந்தா உங்களுக்கு பிடிக்காதா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "இல்ல எனக்கு மொபைல் ஃபோன் வச்சிருந்தா பிடிக்கும். ஆனா இந்த நேரத்துல அது தேவையா?" அப்படிங்கிற மாரி கேட்காங்க. "ஏன் இந்த நேரத்துல இருந்தா என்னங்க அது பாட்டுல ஒரு ஓரமா இருக்க போது. இதுல என்ன இருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனேயும், "இல்ல அது இருந்தா ஏதாவது ஃபோன் வரும், எஸ்எம்எஸ் வரும். நம்ம 2 பேத்துக்குமே வந்து அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நான் உன்கிட்ட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது எனக்கு வந்து முழுமையா வந்து நீ எனக்கு வந்து கிடைக்கணும். அதுக்காக தான்." மொபைல் ஃபோன் இருந்தா நம்மளோட மைண்ட் வந்து கன்வெர்ட் ஆகும், டைவர்ட் ஆகும். அதனால வந்து அது இருக்கக்கூடாது. அத கொண்டு போய் வெளியில வச்சுட்டு வந்துருவோம் சரியா? நம்ம வந்து இந்த ரூமுக்குள்ள நீயும் நானும் மட்டும் தான் இருக்கணும். நம்ம 2 பேரும் முழுசா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். பகல்ல வேற நான் ஆஃபீஸ் வேலையா போயிருவேன். அதனால வந்து அப்போ உன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த மொபைல் ஃபோன குடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு போய் வெளியில போயி அவங்க வந்து செக் பண்ணி பார்க்காங்க. இவ யார்கிட்ட தான் பேசியிருக்கா? அவங்க அம்மாகிட்ட தான் பேசுனாளா? இல்லைன்னா வேற யார்ட்டயும் பேசியிருக்காளா? அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்காங்க. பார்த்தா அவங்க அம்மாகிட்ட தான் பேசியிருக்காங்க. அத பார்த்தோனே எதுக்கு இவ்வளோ நேரம் வந்து அவங்க அம்மாகிட்ட பேசுறதுக்கு அவளுக்கு டயம் இருக்கு. ஆனா என்கிட்ட பேசுறதுக்கு அவ டயம் இல்ல. நம்ம கால் பண்ணாலும் அவ வந்து ஃபோன வச்சுர்றா. இதெல்லாம் எனக்கு என்ன நினைக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து சில செட்டிங்ஸ் எல்லாம் மொபைல் ஃபோன்ல மாத்தி வச்சுட்டு அப்படியே வெளியில வச்சுட்டு உள்ள வந்து உட்காந்துடுறாங்க. உள்ள வந்து உட்காந்துட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "எனக்கு வந்து நீ தான் என்னோட உலகம். அதனால தான் வந்து சொல்றேன். இந்த உலகத்துக்குள்ள வேற யாரு வந்தாலுமே எனக்கு பிடிக்காது. அது ஒரு மொபைல் ஃபோனா இருந்தா கூட பிடிக்காது. ஏன்னா அந்த கரப்பான்பூச்சிக்கு வந்த நிலைமை தான் வேற யார் வந்தாலும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மகேஷ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டுட்டு நம்ம அஞ்சலி வந்து வியர்டா ஃபீல் பண்றாங்க. "என்ன இவரு ரொம்ப அன்பா இருக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆவுதே! ஒரு மாதிரி இருக்கே!" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அப்படியே 2 பேருமே அந்த இடத்துல ரொம்ப ரொமான்ஸா பேசிட்டு, அப்படியே அந்த இடத்துல தூங்கிர்றாங்க. மறுநாள் காலையில வந்து கவினோட அப்பா வந்து, அவனுக்கு வந்து பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியர வந்து வர வச்சிருக்காங்க. ஜோசியர் வந்து ஜாதகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க அப்பா வந்து கேட்காங்க, "எவ்வளோ சீக்கிரம் வந்து கல்யாணம் முடியுமோ, அவ்வளோ சீக்கிரம் அவனுக்கு வந்து பண்ணணும். எப்போ பண்ணலாம்? என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க ஜோசியரே." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லங்க, இந்த பையனுக்கு வந்து சீக்கிரமா வந்து கல்யாணம் முடிக்க முடியாது. இந்த பையனோட ஜாதகத்துல வந்து ஒரு கட்டம் இருக்கு. அந்த கட்டத்த தாண்டுனா தான் இவனுக்கு வந்து கல்யாணம் நடக்கும். இவரோட மனசு வந்து அலை பாஞ்சுக்கிட்டு இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அத கேட்டவுனே ஷாக் ஆயிடுறாங்க. "இல்லங்க, என் பையன்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப நல்ல பையன். எப்ப பார்த்தாலுமே வந்து அவன் படிப்பு படிப்புன்னு மட்டும் தான் இருப்பான். இந்த அலைபாயிறதெல்லாம் அவனுக்கு ஒத்து வராதுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "நான் சொல்லல, ஜாதகம் தான் சொல்லுது. அந்த பையனுக்கு வேற ஏதோ இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. "டேய் என்னடா ஜோசியக்காரர் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு." அப்படின்னு சொல்லிட்டு கவினோட அப்பா வந்து கேட்குறாங்க. "அப்பா அவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நான் வந்து ஒழுங்கா தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, "என்னங்க பையன் மேலேயே சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொன்னோனே, "சரி, சரி விடு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க அப்பா வந்து போயிடுறாங்க. அடுத்து இந்த பக்கம் வந்து வெற்றிய காட்டுறாங்க. வெற்றிக்கு வந்து நம்ம துளசியோட ஞாபகமாவே இருக்கு. அவங்களே இன்னைக்கு பகல்ல நெனச்சாங்கல்ல, சைட் அடிச்சாங்கல்ல, அதெல்லாம் அவரு உட்காந்து அப்படியே வெளியில உட்காந்து அப்படியே ரசிச்சு நிலாவெல்லாம் பார்த்துக்கிட்டு, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. மைண்ட்ல வந்து துளசிய வர வச்சு ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. எப்பயுமே வந்து உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கணும் போலயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. மறுநாள் காலையில வந்து மகேஷ் வந்து வழக்கம் போல சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க ஆஃபீஸ்க்கு. ஆஃபீஸுக்கு கிளம்பும்போது அதே மாதிரி வந்து டோர வந்து வெளியில பூட்டிடுறாரு. வெளியில பூட்டி வச்சுட்டு போயிடுறாரு. நம்ம அஞ்சலி போய் திறந்து பார்க்காங்க. திறக்கவே முடியல. என்ன டோர் பூட்டியிருக்கு. வெளியில பூட்டிட்டாரோ! ஒரு வேளை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி அரண்மனை வீடு இருக்கும்போது வெளியில போய் என்ன பண்றது? இத சுத்தி பார்க்குறதுக்கே நமக்கு ஒரு நாள் காணாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அதே மாதிரி லட்சுமி வந்து கால் பண்றாங்க. பொண்ணு வந்து தனியா தான் இருப்பா. மாப்பிள வந்து
வேலைக்கு போயிருப்பாரு. நம்ம கால் பண்ணி பேசுவோம்னு சொல்லிட்டு அவங்க வழக்கம் போல் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே வந்து மகேஷ் வந்து மறுபடியும் அங்கே ஆஃபீஸில் உட்காந்து சிசிடிவி கேமரா மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன இவ டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்கா, மணிக்கணக்காக பேசுகிறா, ஆனால் நம்மக்கிட்ட மட்டும் பேசவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே வந்து இது சரிப்பட்டு வராது. அவங்க அம்மா கிட்ட வந்து என்ன பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்கணும். அதுக்காக வந்து அங்கே வந்து மைக் மாட்டினா தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.